நம்ம யாராலையும் அதை சரியா செலிப்ரேட் பண்ண முடியல. அதனால டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து இப்போ ஒரு கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பார்ட்டியா? ஆமா எழில், உங்களையும் உங்க மிஸ்ஸஸையும் கங்க்ராச்சுலேட் பண்ணதான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க உங்க மிஸ்ஸஸோட வந்து பார்ட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும். இல்ல, எதுக்கு பார்ட்டி எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க பார்ட்டி ஹாலுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து இப்ப இன்விடேஷனும் ரெடி பண்ணிட்டோம். அதை கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இத முன்னாடி உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சோம். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம விட்டுட்டோம். பார்ட்டியே உங்களுக்காக தான். ப்ளீஸ். இல்ல, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். கட்டாயம் நீங்க உங்க மிஸ்ஸஸோட பார்ட்டியில கலந்துக்கணும். சரி, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்லாம் சொல்லாதீங்க எழில். உங்க ஒய்ஃபோட பார்ட்டிக்கு 100% நீங்க வந்தே ஆகணும். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட வராங்க. பார்ட்டியே நாங்க உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க வரலனா எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால கண்டிப்பா உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு நீங்க வரீங்க. ஓகே, வரேன். வாங்க டாக்டர். வாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை இவங்க பண்ணிருக்காங்க? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. நான் ஏதோ ஒரு கட்டாயத்தால அவ கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவு பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். என்ன செய்ய? பாப்போம். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ரீசன் சொல்லி இந்த பார்ட்டியை அவாய்ட் பண்ணிடணும். ஷோ, இவர்கிட்ட எப்படி கேட்கறது? நாம கேட்டாலும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. சார், என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. நாளைக்கு என்னோட அப்பா வீட்டுக்கு வராரு. சரி, அதுக்கு என்ன? இல்ல, அவர் வரும்போது நீங்களும் வீட்ல இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பாவும் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிடல் போகாம வீட்லயே இருக்க முடியுமா? உன் அப்பா வராருங்கிறதுக்காக என்னால ஹாஸ்பிடல் போகாம இருக்க முடியாது. சி, ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸும் மீட்டிங்ஸும் இருக்கு. இல்ல சார், அது இந்த பாரு ஸ்டூடண்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க் மீட்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்க அப்பா வராருங்கிறதுக்காக வெயிட் பண்றது, இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு வெயிட் பண்றது, அதெல்லாம் நடக்காது. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வாங்கப்பா, உட்காருங்க. அடடே, வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? உடம்பு பரவாயில்லையே இப்போ? பரவாயில்லைங்க சம்பந்தி. சுடு. அம்மா, அப்பாவுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாமா. இருக்கட்டும் சம்பந்தி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க இருங்க, அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. அம்மா, இந்தாங்க. அப்பாவுக்கு முதல்ல குடுமா. இல்ல நீங்க எடுத்துக்கங்க சம்பந்தி, குடுமா. சரி, அவரு குடு. குடு, அப்பாவுக்கு குடு. இந்தாங்கப்பா. குடிங்க. அப்புறம் சம்பந்தி, மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஏதாவது சொன்னாரா? அமெரிக்காவில் யாரோ தெரிஞ்ச டாக்டரா ஃப்ரெண்டுன்னு சொன்னான். பேசிக்கிட்டு தான் இருக்கான்.
ஆ, இன்னும் 3 மாசத்துல சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சரியாயிடும் சம்பந்தி. சுடர், ஆ? குழந்தைங்களாம் எங்கம்மா இருக்காங்க? மேல ரூம்ல இருக்காங்கப்பா. அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. நான் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சம்பந்தி, நான் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா? ஆ சுடு, அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாமா. சரிங்கப்பா. வரேன் சம்பந்தி. போயிட்டு வாங்க. ஆ, வாமா. சுப்பிரமணி தாத்தா. ஏய், பேர குழந்தைகளா, உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அபி, ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? தாத்தா உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன். என் கூட யாரும் பேச மாட்டீங்களா? நீங்க பாருங்க, உங்களுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? தாத்தா மேல உங்களுக்கு கோவமா? உங்க மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல தாத்தா. நீங்க நல்லவர் தான். என் மேல கோவம் இல்லைல்ல? அப்ப சாக்லேட்டை வாங்கிக்கலாம்ல?